ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ejobdiary. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு பேக்கிங் ஜாப் பற்றின வீடியோ தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பேக்கிங் ஜாப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வீடியோவாக போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஜாபை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 10th இல்லை 12th முடிச்சிருந்தா கூட இந்த பேக்கிங் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஜாப் சூட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஜாப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப்ஸ்லாம் கூட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு கேப்ச்சா டைப்பிங் ஜாப் பற்றின வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு கேப்ச்சாஸை டைப் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி கேப்ச்சாஸை டைப் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த பிளிங்கிட் அப்படின்றவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸோட கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் க்ராசரிஸ், மில்க், பேபி கேர் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், மொபைல்ஸ், மீட், சீ ஃபுட், இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் இவங்க டெலிவர் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்ஸை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட ஜாபாக இருக்க போகுது. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் அந்த பேக்கிங் ஜாப்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேர் ஹவுஸ் பார்ட்னர் அப்படின்ற கேட்டகரியில் தான் நமக்கு இந்த ஜாபை இவங்க கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா க்ராசரி ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒன்ஸ் கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பேக் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெலிவர் பண்ணுற அந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்க போய் ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கிங் ஜாப்ஸ்க்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க 25,000 rupees சேலரியாக கொடுக்குறாங்க. நீங்கள் 9 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான மீல்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ 10th முடிச்சிருக்கேன், நான் சும்மா தான் வீட்டில் இருக்கேன், இல்லை 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு பேக்கிங் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு சர்டன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 18 years ஆவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட 10th கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சமாக இங்கிலீஷ் ரீட் பண்ணவும் எழுதவும் தெரிஞ்சாவே போதும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு காப்பி உங்ககிட்ட இருந்தாவே போதும். ஒரு வேலிடான பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களோட சேலரியை இவங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 25,000 per month உங்களுக்கு சேலரி அண்ட் ஆல்சோ ஸோ உங்களோட ஷிஃப்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபுட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சேலரி இல்லாமல் மெடிக்கல் இன்சூரன்ஸ், பிஎஃப்லாம் கவர் பண்ணுறாங்க. ஸோ 14 days உங்களுக்கு லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் டைமிங்ஸும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 hours per ஷிஃப்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. 2 ஷிஃப்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டே ஷிஃப்ட், இன்னொன்று வந்து நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட அட்டெண்டன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கான இன்சென்டிவ்ஸும் இவங்க இயர்லி பே பண்ணுறாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இவங்க எம்ப்ளாயீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு மந்த்லி உங்களோட பேமெண்ட் பே பண்ணிடுவாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது இந்த கம்பெனி நேமோ இல்லை வெப்சைட் நேமையோ சொல்லி உங்ககிட்ட அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா இங்கே காமிச்சிருக்கிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன்ஸோ அதை நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஜாபை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். இங்கே போயிட்டு உங்களோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர்
அண்ட் உங்களோட சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அண்ட் உங்களோட எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேமை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அந்த ஃபோன் நம்பரை தான் உங்கள் ஃபர்தராக அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொடுக்குற ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இல்லையா? சிட்டியில் போய் செலக்ட் பண்ணும்போது உங்களோட சிட்டி அங்கே ஷோ ஆகுதான்னு பாருங்கள். சென்னை அப்படின்றது இருக்கும். ஸோ சென்னையை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சிட்டியோட நேம் இல்லை அப்படின்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன் லெவல் என்ன, 10th-னா 10th கொடுங்க, 12th கொடுங்க, கிராஜுவேஷன்னா கிராஜுவேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட்னு ரீகேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். உங்களோட ப்ரொஃபைலை அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு வித்தின் 1 வீக்கில் உங்களை அவங்க ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொடுக்குற மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஃபர்தர் ரிப்ளை வரும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இவங்க சின்னதாக ஒரு பேசிக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாபில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேக்கிங் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ ட்ரஸ்டபிளான ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் இதில் டெஸ்டிமனிஸ் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணியும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றின டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பியும் வேற ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.